ஒரு ஆன்மாவின் இறைநிலை பயணத்தில் படிநிலையில் பக்தியாலும் சரியகிரி, நடுநிலையில் யோகத்தாலும், முடிநிலையில் ஞானத்தாலும் உண்மை கடவுளை உணர்தல் வேண்டும். அதாவது ஆன்மாக்கள்லாம் அதாவது மாயை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்போது அவங்க இறைநிலை பயணத்தில் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் கிடையாது, தொடர்ச்சியாக வரக்கூடிய பிறவிகளில் ஏதோ ஒரு பிறவிகளில் தொட ஆரம்பித்து அடுத்தடுத்த பிறவிகள் அவங்க இறையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே போகிறாங்க, அடுத்தடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அதில் படிநிலையில் பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் பக்தியால் தெய்வங்களை இறைநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உணர துவங்குறாங்க. சரியகிரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ சின்ன சின்ன வழிபாடுகள், சிலை வச்சு வழிபடுறது, பூஜை புனஸ்காரம், அப்புறம் கிரின்றது பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்களை வச்சு கடவுளை தியானிக்கிறது, ஜபதம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்தி செலுத்தி கடவுள் மேலே ஒரு தீராத பக்தி செலுத்தி படிநிலையில் இப்படி தான் கிட்ட நோக்கி போகிறாங்க சின்ன தெய்வங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சரியகிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த சமய மதத்தில் வர்றது தான் எல்லாமே. இந்த எப்படி சொல்கிறது, ஷண்மதத்தில் வரக்கூடியது புறச்சமயங்கள், அகச்சமயங்கள், இது எல்லாமே. புறச்சமயங்கள் சமணம், பௌத்தம். அகச்சமயங்கள் பார்த்திங்கன்னா சாக்தம், வைணவம், கௌமாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா கணபத்தியம், சைவம், அப்புறமா சௌரம், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா யோக நிலையில் போகிறாங்க. இது ஒரு படிநிலையாகவும், அதுக்கு அடுத்து கொஞ்சம் தேர்ச்சி பெற்ற நிலையில் போகிறவங்க யோக நிலையில் போகிறாங்க. இந்த சித்தர்கள், யோகிகள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுழுமுனை நாடியில் யோகம் பண்ணுறது, அதை வச்சு வாசியை வச்சு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு யோகத்தால் கடவுளுடைய நிலையை தேடி போகிறாங்க. இது இப்போ ஒரு நடுநிலை ஞானம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா ஞானத்தாலேயே போகிறாங்க. யோகத்தையும் கடந்து ஞானத்தாலேயே தன்னுடைய விழிப்பு நிலையால் பிரபஞ்ச இயக்கம் என்ன, கடவுளுடைய நிலை என்ன, இது எல்லாத்தையுமே சத்விசாரத்தால் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இறைநிலை பயணத்தில் பார்த்திங்கன்னா இது முடிநிலையாக கருதப்படுது. நன்றி.